சேவாபாரதி தென்தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி. மாவட்ட அறிக்கை 2023-2024. ஒன்றியம் 6, வேலி உள்ள ஒன்றியம் 6, நகர் 2, வேலி உள்ள நகர் 2, மொத்த மண்டல் 28, வேலி உள்ள மண்டல் 28, மொத்த பஞ்சாயத்து 60, வேலி உள்ள பஞ்சாயத்து 57, மொத்த கிராமம் 926, வேலி உள்ள கிராமங்கள் 687, மொத்த பயனாளிகள் 48,346. துறைகள்: கல்வி 143, இலக்கு 166, மொத்தம் 309. ஆரோக்கியம் இருப்பு 178, இலக்கு 134, மொத்தம் 312. சுயசார்பு 853, இலக்கு 158, மொத்தம் 1011. சமூக நலன் 1193, இருப்பு, இலக்கு 207, மொத்தம் 1400. மொத்த சேவா காரியம் 2367, இலக்கு 665, மொத்தம் 3302. ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 192 கிராமத்தில் யோகா நடைபெற்றது. இதில் 4053 பெண்களும் 240 ஆண்களும், சிறுவர் 900 பேரும், சிறுமிகள் 650 பேரும், மொத்தம் 5800
ஜனவரி 26 கல்லூரி மாணவியர் முகாம் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள் 200 பேர் கலந்து கொண்டனர். இதில் உயர்கல்வி வழிகாட்டுதல், தனித்திறன் மேம்பாடு, தன்னம்பிக்கை கூட்டும் விதமாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சேவா பாரதியும் சாரதா கிருஷ்ணா ஹோமியோ மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் எல்லா ஒன்றியங்களிலும் மாதந்தோறும் முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இதுவரை 400க்கும் அதிகமானோர் பயன்பெற்றனர். 5 கண்டறை மற்றும் மத்தியோடு பகுதியில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோடைக்கால பண்பாட்டு பயிற்சி முகாம் 183 இடங்களில் நடைபெற்றது. இதில் 1388 சிறுவர்கள் 199, 344 தாய்மார்கள், மொத்தம் 3693 பேர் கலந்து கொண்டார்கள். சிறுவர் சிறுமியர்களுக்கு தனித்திறன் அளிக்கும் விதமாக பண்பாடு, கலாச்சாரம் விஷயங்கள் நடைபெற்றது. அருமனை, கும்பகோடு, புதுக்கடை, சாத்தான்கோடு, கொல்லங்கோடு, நாகக்கோடு ஆகிய 6 மையங்களில் சேவா பாரதியின் தையல் பயிற்சி நடைபெறுகிறது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தையல் பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளார்கள். கணினி பயிற்சி மையமானது அருமனை, குலசேகரம், கொல்லங்கோடு, புதுக்கடை ஆகிய இடங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 5,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயனடைந்துள்ளனர். இந்த ஆண்டு முதல் 6 பயிற்சி புதுக்கடை, மேல்புற மையங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சிவராத்திரியை முன்னிட்டு எல்லா ஒன்றியங்களிலும் சிவாலய பக்தர்களுக்கு நீர், மோர், அன்னதானம் சேவா பாரதியின் சுய உதவிக்குழு மூலமாக வழங்கப்பட்டது. திருநந்திக்கரை பகுதியில் சிவாலய பக்தர்களுக்கு அன்னதானமாக 40,000 இட்லி சுய உதவிக்குழு சார்பாக வழங்கப்பட்டது. சேவா பாரதி குழுக்களை சமுதாய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் வகையில் சேவா பாரதி காரியங்கள் ஈடுபடுத்தி உள்ளோம். உதாரணம், சதாசிவ மனோன்மணியபுரத்தில் மனோன்மணி என்கிற மகளிர் மன்றம் சார்பாக ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுத்து படிக்க வைக்கிறார்கள். பாரத மாதா முன்னாள் படை வீரர்கள் ஆண்கள் குழு சார்பாக சேவா பாரதியின் கணினி பயிற்சி மையத்திற்கு கணினி வழங்கப்பட்டது. வேற்ற ஒன்றியத்தில் தெரும்புவிளையை சார்ந்த அருந்ததி குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பஸ்தி கிராமத்தில் உள்ள தீப்தி என்ற பெண்ணுக்கு திருமணத்திற்கும் போது 4 சவரன் தங்க நகை கொடுத்து உதவி செய்துள்ளனர். சேவா பாரதி மற்றும் சுயசேவர்கள் சேர்ந்து கொக்கஞ்சி பகுதியில் வீடு இல்லாத வயதான தம்பதியருக்கு 6 லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. குலசேகரம் உம்மன்கோடு பகுதியில் உள்ள சேவா பாரதி சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மகள் திருமணத்திற்காக சீர்வரிசை பொருட்களும் 2 தங்க வளையல்களும் கொடுக்கப்பட்டது. இத்துடன் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன்.